ரீசெண்டா வைரமுத்துவோடைய 60வது பிறந்த நாள் கோயம்புத்தூர்ல நடந்தது. இந்த பிறந்த நாள் விழாவ கவிஞர்கள் திருவிழாவா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி, கவிஞர்கள் எல்லாரையுமே கூப்ட்டு, அவங்க கூடவே பாரதி ராஜா, மணிரத்னம், பாலச்சந்தர் இந்த மாதிரி இயக்குனர்களும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் பேசும்போது பாரதி ராஜாவுடைய டர்ன் வந்துச்சு. அவர் எந்திரிச்சு வைரமுத்துவ பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "வைரமுத்து ஒரு திமிர் புடிச்சவன். என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவன். ஒரு புத்தகத்த கையில குடுத்து, முடிஞ்சா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அண்ட் நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்த வைரமுத்து என்ன பண்ணாருன்னா, அவரோட டர்ன் வந்ததும் மைக்க பிடிச்சு நெறைய விஷயங்கள் பேசினாரு. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, "என்ன திமிர் புடிச்சவன் அப்படின்னு சொல்றதா? என்ன விட எளிமையானவன் இங்க யார் இருக்கா? அப்படின்னு காட்டுங்க" அப்படின்னுலாம் நெறைய கேள்வி எல்லாம் குடுத்தாரு. அதையும் தொடர்ந்து, "என்ன வந்து அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "உங்க படத்துல எல்லாமே மாறிடுச்சு. ஆனா திரைப்பாட்டு மொழிய தவிர" அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, இளையராஜா கிட்ட வைரமுத்துவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது, இளையராஜாவ "பாரதி ராஜா, அவன் இவன், வாடா போடா" அப்படின்னுலாம் பேசினாராம். இந்த வாடா போடா அப்படிங்கிறது தனி அறையில ஃப்ரெண்ட்ஸா நீங்க பேசிக்கிறது தவறு கிடையாது. ஆனா வேலையில அது மாரி பேசினா அது வம்பு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே, பாரதி ராஜா குறுக்குல வந்து மைக்க புடுங்கி, "எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் தமிழ் பேச வராது. நான் பாமரன். எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொன்னேன் அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கத்த விட்டே வெளிய போயிட்டாராம். அதனால கொஞ்சம் சலசலப்பு, கொஞ்சம் பரபரப்பு அந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருந்துச்சு.